நிலத்தோற்றம் நேற்று பார்த்தோம் இல்லையா? நேற்று முந்தா நேரத்தெல்லாம் 9th பார்த்துருக்கோம். உள்ளியக்க சக்திகள் ஒரு விதமான நிலத்தோற்றங்களை உருவாக்குது, வெளியியக்க சக்திகள் ஒரு விதமான நிலத்தோற்றங்கள் உருவாக்குது. இது 7th டேர்ம் 1 யூனிட் 1. இது இப்போ ரிவிஷன் மாதிரி, இது படத்தோடு எல்லாமே இருக்கும். பாருங்கள், படிச்சிங்கன்னா புரியணும். இன்ட்ரோடக்ஷன் புரியணும் அப்படின்னா நீ அதில் டீட்டெயிலாக புரிஞ்சிருந்தா இன்ட்ரோடக்ஷன் புரியும். ஆமாவா? அந்த என்டையர் லெசனில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு பேரலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்ததுனால அதை படிக்கிறான். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்கள் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கரெக்டாக? புவி மேற்பரப்பானது மலைகள், மலை என்னன்னு அர்த்தம்? 300 மீட்டருக்கு மேலே ஹைட்டாக கூம்பா இருந்தா அதான் மவுண்டெயின். எவ்வளோ ஹைட் இருந்தாலும் சரி. அடுத்தது பீடபூமி, 300 மீட்டருக்கு மேலே ஹைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும். எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மேஜை, டேபிள் லேண்டு. சமவெளி, சமவெளின்னா என்ன? 200-300 மீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். சரியா? சமவெளி. பள்ளத்தாக்கு, 2 பக்கம் உயரமான இடம், நடுவில் பள்ளமாக இருந்தால் தானே அது பள்ளத்தாக்கு. வேலி இங்கிலீஷில் இதுக்கு வந்து மவுண்டெயின், பிளாட்யூ, ப்ளைனு, வேலி. ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேருந்து வந்துருந்தீங்கன்னா தான் புரியும். இன்றைக்கி வந்தீங்கன்னா புரியாது. வராதவங்க வீடியோ பார்த்துருங்க. எல்லோரும் வரீங்க இல்லையா? சரி. பாறைக்கோளத்தின் சில பகுதிகள் கரடு முரடாகும். பாறைக்கோளம்னா எதை சொல்கிறான்? லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா என்ன? அஸ்தனோஸ்பியர்னோட டாப் மோஸ்ட் லேயர், சாலிட் பார்ட்டு. அப்புறம் லித்தோ கிரஸ்ட்டு, ரெண்டு சேர்ந்து தானே இது பாறைக்கோளம். இங்கிலீஷில் லித்தோஸ்பியர். சில பகுதிகள் சமமாகவும் இருக்கும். இந்த நிலத்தோற்றங்கள் எப்படிலாம் தோன்றுது? அகச்செயல்முறைகள், எண்டோஜெனிக் ப்ராசஸ், அக செயல்முறைகள். அடுத்து என்னது? எக்ஸோஜெனிக் ப்ராசஸ், புற செயல்பாட்டுக்கு யாரெல்லாம் காரணம்? ஆறு, நிலத்தடி நீர், கடல் அலைகள், காற்று, பனியாறு. வெரி குட். உள்ளியக்க சக்தி யார் காரணம்? உள்ளியக்க சக்தி யார் காரணம்? அஸ்தினோஸ்பியரில் இருக்கக்கூடிய கன்வெக்ஷன் கரண்ட், வெப்பச்சலனம். வெப்பச்சலனத்துக்கு காரணம் தான் யார்? ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அது உடஞ்சி வெப்பச்சலனம். பாறைக்குழம்பு ரவுண்ட் அடிக்கும், வீடியோலாம் பார்த்துருப்போம். அகவிசை, அக செயல்முறை. அந்த செயல்முறைக்கு காரணமானது என்னது? அகவிசை. அதாவது இங்கிலீஷில் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். இது எண்டோஜெனிக் ப்ராசஸ்ஸு, அதுக்கு காரணமானது எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். சரியா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அந்த அக செயல்பாடு இருக்கு இல்லையா, அதனால உருவாகக்கூடிய லேண்ட் எது? அதனால என்னென்ன லேண்ட் உருவாகுது? மடிப்பு மலை, நடுக்கடல் மலைத்தொடர். சரியா? தீவுகள். அப்புறம் வல்கனோ, இவங்கெல்லாம் யார்? அப்புறம் பிதிரு மலை. பிதிரு மலையை பற்றி நான் சொல்லியிருப்பேன். பிதிரு மலை, பிளாக் மவுண்டைன் இங்கிலீஷில். 2 பிளேட்டு மோதுறதுனால பிதுங்கி ஒரு பாட்டு மேலே வந்துடும். அதான் பிதிரு மலை. அப்புறம் பிளவு பள்ளத்தாக்கு, கொப்பரை. பிதிரு மலைக்கு ஆப்போசிட்டு. சரியா? 2 பிளேட்டு மோதும் பொழுது 2 இது உடஞ்சி ஒரு பாட்டு உள்ளே போயிடும். ரிஃப்ட் வேலி. இதெல்லாம் யார் உருவாக்குறா? அகச்செயல்முறை. அப்புறம் கிராவிட்டி, 2 பேர்.
அஸ்தினோஸ்பியரில் இருக்கக்கூடிய வெப்பச்சலனம், கன்வெக்ஷன் கரண்ட் இன் அஸ்தினோஸ்பியர். செகண்டு கிராவிட்டி. கிராவிட்டினால் என்ன சார் நடக்கும்? நிலச்சரிவுலாம் ஏற்படும். நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு யார் காரணம்? கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. நிலச்சரிவு, பனிச்சரிவு ஏற்படும். அவலாஞ்சஸ் அப்படிம்பாங்க பனிச்சரிவுக்கு. பனி பிரதேசங்களில் நிலச்சரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க. புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நிலப்பகுதிகள் மற்றும் தாழ்வு நிலப்பகுதிகள் அகச்சக முறையால் ஏற்படுகிறது. இதெல்லாம் உயர்நிலப்பகுதியெலாம் அது மவுண்டெயின், மடிப்பு மலை, சரியா, வல்கானிக் மவுண்டெயின், இதெல்லாம் வந்து லேண்டு உயருது. அதனால் புறச் செயல்முறைகள், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல். ஒரு இடத்துல அரிச்சனாவது இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணி உருவாக்குதில்ல, அதை சொல்கிறாங்க. உயர்நிலங்கள் அரித்தல் மூலம் தாழ்வு நிலங்களாகவும், தாழ்வு நிலங்கள் படிவித்தல் மூலம் உயர்நிலங்களாகவும் மாற்றப்படுது. அதான் சமப்படுத்துதல், டெனுடேஷன், கிரேடேஷன் அப்படின்னு இங்கிலீஷில். யார் அந்த நீங்கள் சொன்ன ஏஜென்ட்ஸ் அந்த வேலையை பண்ணுவாங்க. நிலத்தோற்றங்கள், வானிலை சிதைவு, இங்கிலீஷில் என்ன? வெதரிங். பாறைகள்லாம் ஆகும், சின்ன சின்ன துகளாக உடையும், அதுக்கு பேர் தான் வெதரிங், வானிலை சிதைவு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள், அதான் தமிழ் மொழி. அப்புறம் அரித்தல் ஆகிய இரு செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகிறது நிலங்கள். பாறை, புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு துகள்களாக கற்களாகவும் சிதறுவது தான் அது வானிலை சிதைவு. நீர், காற்று, பனி, கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்து செல்லப்படுவதை அரித்தல். பார்த்தோமா? எரோஷன். யார் யார்? நீர், காற்று, பனி, கடல் அலைகள், இவங்கெல்லாம். நீரில் ஓடும் நீர் இருக்குது, நிலத்தடி நீர் இருக்குது. கரெக்டா? ரைட். அரித்தலுக்கு உட்பட்ட பொருள்கள் நீர், காற்று, பனி, கடல் அலைகள் ஆகியவற்றால் கடத்தப்பட்டு இறுதியில் வேறொரு இடத்தில் படிய வைக்கப்படுகின்றன. கரெக்டா? அரித்தல் மற்றும் படிவத்தல் முறைகளால் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் உருவாகின்றன. நேற்று பார்த்தது எல்லாமே. ஆறு, இன்னொரு பேர் என்னது? இங்கிலீஷ் வார்த்தை ரிவர். ஓகே, ரன்னிங் வாட்டர், ஓடும் நீர். எத்தனை நிலை இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம? 3 நிலை. முதல் நிலையில், அதாவது இளநிலை, எங்கே இருக்கும்? உயரமான இடங்களில். என்ன முக்கியமான தொழில் அங்கே? அரித்தல் தொழில். சரியா? அங்கே உருவாகக்கூடிய நிலத்தோட்டம்லாம் என்னென்ன? வி வடிவ பள்ளத்தாக்கு. வெரி குட். அப்புறம் பாறை இடுக்கு, கார்ஜஸ். அப்புறம் துள்ளல்கள், ரேபிட்ஸ். அப்புறம் ஃபால்ஸு, அருவி. இதெல்லாம் வந்து யார்? முதல் நிலை அரித்தல் நிலத்தோற்றங்கள். ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகதுவாரம் வரை ஓடுகின்ற நீர் தான் அது ஆறு. நேச்சுரலாக ஓடணும். நம்ம வெட்டினோம்னா அதுக்கு பேர் கேனால், கால்வாய். பொதுவாக ஆறுகள் மலைகளில் இருந்தோ அல்லது குன்றுகளில் இருந்தோ உற்பத்தி ஆகும். என்ன காரணம்? அடுத்தது தான் பார்க்க போகிறோம். ஆறு தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் என அழைக்கப்படுகிறது. கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோமா? ரிவர் ஆரிஜின் சொல்லலாம், கேட்ச்மெண்ட் ஏரியா. சோர்ஸ் எங்கே ஆரம்பிக்குது அங்கே போய் கடலில் சேர்கிற இடத்த என்னன்னு சொல்லுவோம்? கலிமுகம், ஆற்று முகத்வாரம், கலிமுகம், எப்படி வேணாலும் சொல்லுவோம். கடலில் போய் சேர்கிற இடம் இங்கிலீஷில் மவுத், ரிவர் மவுத். ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் வி வடிவ பள்ளத்தாக்கு வருகிறது. அப்புறம் என்னது பார்த்தோம்? கிளை அமைந்த என்னது? குறுக்கமைந்த கிளை குன்றுகள், இன்டர் லிங்க்டு ஸ்பர் இங்கிலீஷில். ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் மண் சரிவை விளிம்பில் கீழ்நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி எப்படி உருவாதுன்னு பார்த்தோமா நேற்று? பார்த்துக்கு.
இது வரைக்கும் இளநிலை, இது முதிர்வு நிலையா, அடுத்தது மூப்பு நிலை. மூப்பு நிலை இந்த இடம், இதில் இது வரைக்கும் முதிர்வு நிலை வச்சுக்கோங்க. இது இன்டர்லிங்க்டு ஸ்பர், ரெண்டுக்குமே வீவடிய பள்ளத்தாக வச்சுக்கலாம், இன்டர்லிங்க்டு ஸ்பர் ரெண்டுக்குமே இருக்கலாம். நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தை எது? அருவி. தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே குற்றால நீர்வீழ்ச்சி உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான். எந்த ஆற்றின் குறுக்கே குற்றால அருவி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது, நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் புலிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் உட்பாய்வு தேக்கம், பிளஞ்ச் போல் அப்படின்னு பார்த்தோம்ல பாருங்க, தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க தமிழில். குடைவு அப்படின்னு பார்த்துருப்போம், தண்ணி கொட்டுற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதில் கல்லெல்லாம் விழுந்து விழுந்து என்ன ஆகும், ரவுண்ட் அடித்து அந்த பள்ளத்தை பெருசு பண்ணியிருக்கும். பேரிகர் ஹில்ஸ் குதிப்பாருன்னு பார்த்தோமா, அது. ஆறு ஒரு சமவெளி பகுதி அல்லது மலையடிவார பகுதியை அடையும் பொழுது வண்டல் விசிறி உருவாகும். முதிர்வு நிலை, மிடில் கோர்ஸ், இங்கிலீஷில் என்ன? மிடில் கோர்ஸ். வண்டல் விசிறி இதான் அந்த தமிழ் வார்த்தையை கொடுமை பண்ணி வச்சுருக்கானுங்க. உட்பாய்வு தேக்கமா, சரி ஏதோ ஒன்று. துணையாறு கிளையாறு பார்த்துட்டோம் நேற்றே. துணையாறு இங்கிலீஷில் வந்து ட்ரிபியூட்டரி. துணையாறு என்ன பண்ணுவோம் பார்த்தோம், மெயின் ரிவரில் வந்து சேரும், தண்ணியை சேர்க்கும். கிளையாறு கிளையாக பிரிஞ்சு போகும். ஓகேவா? கிளையாறு டிஸ்ட்ரிபியூட்டரி. காவிரியோட கிளையாறு அது கொள்ளிடம். துணையாறு தானே அது பவானி. காவிரியிலேருந்து கொள்ளிடம் பிரிஞ்சுட்டு போக முடியும். காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய நகரம் இது ஸ்ரீரங்கம். எங்கெங்கெல்லாம் செழுமையாக இருக்குமோ அங்கே போய் உட்காந்துக்குவானுங்க ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு. உங்களை கட்ட வச்சு, அவன் கட்ட மாட்டான், ராஜா பிடிச்சி இங்கே நான் இரவில் எனக்கு கடவுள் கனவுல வந்தார், இந்த மாதிரி ராஜராஜ சோழனை அல்லது இந்த மாதிரி யாரோ ராஜாட்ட உன்னை போய் பார்க்க சொன்னார், நீ கோயில் கட்டணுமாம்மா, உனக்கு விதிச்சிருக்காராம்மா விதி. ஆமாம், ஐயோ அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், மக்கள்லாம் பிடிச்சி அடிமையாக்கி கட்டுக்கடான்றான். அவனுக்கு காசு கொடுத்து கட்ட மாட்டான், கட்டுவானுங்க. கட்டினதுக்கப்புறம் நீங்கள் கட்டின கோயிலுக்குள்ளே உள்ளே பூந்துட்டு தீட்டு கழிக்கிறான்பான், தண்ணியை தெளித்து தீட்டு கழிப்பான். அதுக்கு பேர் தானது கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் நீ உள்ளே வரக்கூடாது. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் அன்றைக்கே பார்த்துட்டோம்ல, டூர் போனோமா இல்லையா? வெனிசுலா உலகத்திலே மிகப்பெரிய, அதாவது பெரியனா உயரமான நீர்வீழ்ச்சி. பெருசு அப்படின்னாக்க நிறையா தண்ணி எடுத்துகிட்டு அது நயாகரா நீர்வீழ்ச்சி. அது வட அமெரிக்காவில் இருக்குது. சரியா? சரி, என்ஜர் வட அமெரிக்காவில் கனடா அதுவும் இருக்குது பாருங்க. கனடா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரெண்டோட எல்லையில் இருக்கிறது தான் நயாகரா நீர்வீழ்ச்சி. நயாகராவுக்கு போகலாமா? பேசிக்கலாம். ஆப்பிரிக்கா மற்றும் சாம்பியா, ஆப்பிரிக்காவில் சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ளது. ஸ்க்ரீன் போச்சா? சரி கவனிங்க. ஏஞ்சல் எங்கே இருக்குது? இங்கே வெனிசுலாவில். நயாகரா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல. உலகத்தில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர், அது மாதிரி ஒரு 4-5 ஏரி இருக்குங்க. கனடாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் பாட்டில். அப்புறம் ஆப்பிரிக்காவில் உயரமானது, உலகத்திலே பெருசு, உலகத்திலே உயரமானது ஆப்பிரிக்காவில் பெருசு. ஜிம்பாப்வேவுக்கும் சாம்பியாவுக்கும் எல்லையில் இருக்குது. நயாகரா கேட்பாங்க எந்த 2 நாடுகளுக்கு எல்லையில் இருக்குது? கனடா, யுஎஸ்ஏ. பாக்ஸில் இருக்கிறனால கேட்பான். ஆப்பிரிக்காவில் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் என்ன? விக்டோரியா. விக்டோரியா எங்கே இருக்குது? ஆப்பிரிக்கா. எந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்குது எல்லையில்? ஜிம்பாப்வே, ஜாம்பியா. ஆறானது சமவெளி பகுதியை அடையும் பொழுது நீரின் அலைதலால், அலைதல் அப்படின்னா அதான் சொன்னால சமவெளி. இந்த நேற்றே சொல்லியிருப்பேன், தரையில் தண்ணியை ஊற்றி விடுங்க, தண்ணி அப்படி அலையாக போகும்.
நேராக போகாது. அது மாதிரி என்ன ஆகுது, அந்த ஆறும் சமவெளியில் ஓடும்பொழுது ஸ்லோப் இல்லாதனால என்ன வளைஞ்சு வளைஞ்சு போகும். வளைஞ்சு வளைஞ்சு போனால் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், குருட்டாறு, மியாண்டர். இங்கிலீஷில் என்ன, மியாண்டர். ஆற்று வளைவு மியாண்டர்ஸ், குருட்டாறு பழைய பேரில். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில், எங்கள் கடலூரில் ஆற்று வளைவுகள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகளின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் படித்தல் ஏற்படுறதுனால என்ன நடக்கும், குதிரை குழம்பு ஏறுவி நடக்கும். வளைஞ்சு வளைஞ்சு போகுதா, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், கட்டாகி அரிச்சிடும். படிவித்தல் இந்த பக்கம் மண்ணெல்லாம் படி வச்சிடும். இது தனியாக பிரிஞ்சு என்னவாயிரும், ஏரியாக மாறிடும். குதிரை குழம்பு ஏரி. இந்தியாவில் பெரிய ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், பீகாரில். பத்தமா நேற்று அதுதான் இந்த மாதிரி குதிரை குழம்பு ஏரி இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி வந்து அரிச்சு வந்து மண்ணங்க டெபாசிட் பண்ணி தனியாக குதிரையோட பாதை மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஏரி உருவாயிடுச்சு. ஆசியா மைனர்னா துருக்கி, அந்த ஏரியாவில் தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. துருக்கி. நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் அங்கே தான் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஆறு. அதை பார்த்துட்டு எல்லா இதுக்கும் மியாண்டர்னு பேர் வச்சுட்டானுங்க. மியாண்டர் நதி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே, ஏசியா மைனர் அல்லது துருக்கி. சில நேரங்கள் நீர் ஆற்றங்கரையில் தாண்டி நிரம்பி வழிகின்றன. வெள்ளம் நிரம்பி வழிஞ்சு நிற்கும் வெள்ளம் போகும்பொழுது. அப்போ அது கொண்டு வந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணும், கீழே டெபாசிட் பண்ணும். வெள்ளச்சமவெளி, அதுக்கு பேர் தானது வெள்ளச்சமவெளி. நல்ல வளமானது அது வெள்ளச்சமவெளி. மண்டல் மண் அதுதான். ஆறு கொண்டு வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய மணல் தான் அது மண்டல் மண், அலுவியல் சாயில் இங்கிலீஷில். அதேமாதிரி இயற்கையாக என்ன பண்ணும், சைடில் ஆறு ஓடுது, இயற்கையாக சைடில் மேடு கரை மாதிரி உருவாக்கிடும். அதுக்கு பேர் லெவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் அணை, லெவீஸ். ஆறு கடலை அடைக்கும் பொழுது ஆற்று நீரின் வேகம் ரொம்ப வேகமாக குறைஞ்சிரும். இதனால் ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்கின்றன. இவை கிளையாறுகள். என்னது, டிஸ்ட்ரிபியூட்டரி, பிரிஞ்சு போகிறது. திருச்சியை தாண்டிட்டிங்கன்னா போதும், ஏகப்பட்டது நிறைய பிரிஞ்சு போகும். திருச்சிக்கு முன்னாடியே கொள்ளிடம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே அந்த மாதிரி பிரிஞ்சு நிறையா போவாங்க. அது கூட அங்கே ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அதை பிரித்து விடுவாங்க, ஆர்டிஃபிஷியலாக பிரித்து விட்டது. அதை தாண்டி போனீங்க அப்படின்னா திருச்சியை தாண்டி காவேரியில் நிறையா பிரிஞ்சு போகும், ஏகப்பட்டது. பிரைடட் சேனல் அப்படின்னு பார்த்தோமா, பின்னிய ஆறுகள். வேகம் குறைவதால் ஆற்றில் கடத்தப்பட்ட பொருட்கள் படி வைக்கப்படுகின்றன. கிளையாற்றின் முகத்வாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் டெல்டாக்களை உருவாக்கின்றன. முகத்வாரத்தில் போய் டெபாசிட் பண்ணி என்னாமோ, ஆமாம், அது மாதிரி முக்கியமான டெல்டா தான். டெல்டா கடலுக்குள்ளே உருவாகும் அப்படி அந்த லேண்டு. அதான் தஞ்சாவூர் டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிபி, அமெரிக்கா, மிசோரி மிசிசிபி பார்த்தோமா அமெரிக்காவில். பனியாறு 7வது நாள் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டானுங்க உங்களுக்கு. மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக, புவியீர்ப்பு விசையின் காரணமாக பனிக்கட்டி என்ன ஆகும், அப்படியே ஆறு மாதிரி நகர்ந்து வரும். தான் பனியாறு. இது மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுகள் மற்றும் கண்ட பனியாறுகள். அண்டார்டிகாலாம் இருக்குல்ல, கண்டம் தானே. அண்டார்டிகா முழுவதுமே என்னவாக இருக்கும், பனிக்கட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கேயும் நகர்ந்து போகிறோம் அப்படியே. அதே மலை பிரதேசம், இமயமலை, ஆல்ப்ஸு, ஆண்டீஸு, ராக்கி, உயரமான மலை தொடர் இருக்கு இல்லையா, அதில் ஸ்னோ லைனுக்கு மேலே பனிக்கட்டியாக இருக்கும், அச்சிக்கோ மலைக்கெல்லாம். ஓகேவா? அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் வரக்கூடியது என்னது, மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. கண்ட பனியாறு கண்ட பகுதியில் காணப்படும். அண்டார்டிகா, கிரீன்லாண்டில்,
அண்டார்டிகா கீழே இங்கே இருக்குது, கிரீன்லாண்டு இது. இவ்வளோ பெரிய தீவெலாம் இல்லாது, அது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு, வேலி. ஆற்றுப்போக்கை, எங்கே பள்ளம் இருக்கோ அதை நோக்கி போகும். மேலேருந்து கீழே இறங்க வெப்பம் அதிகமாகும், கரைஞ்சி ஆறாக ஓட ஆரம்பிக்கும். செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. 2 பக்கம் செங்குத்தாக இருக்கும். என்னது இப்படி யூ வடிவ பள்ளத்தாக்கு சொல்கிறாங்க. இமயமலை பகுதி, ஆல்ப்ஸ் மலை தொடரெலாம் என்ன இருக்குது, மலைப்பனியாறு. பனியாறுகள் மேற்பரப்பில் உள்ள துகள்கள், கற்கள் எல்லாத்தையும் அரித்து எடுத்துகிட்டு வரும். கடின பாறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துடும். சர்க்கு பார்த்தோம்ல, பள்ளம். இது ஒரு சர்க்கு, இது ஒரு சர்க்கு. சர்க்குக்கும் 2 சர்க்குக்கு நடுவில் இருக்குல்ல, இது அரேட். இது மாதிரி 4 பக்கம் அடிச்சிருச்சுன்னா அது டோட்டல் செட்டப் என்னது, பிரமிடு. அவ்வளோதான். அரிபடா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம். எது சறுக்கிட்டு வரதுனால சறுக்கு அப்படி வச்சு. இது அனைத்து பக்கமும் செங்குத்தாக தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் காணப்படும். இந்நிலை தோற்றம் காரி சர்க் என்றும், ஜெர்மனியில் கார் சர்க்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் விட்டுருங்க. அங்கே ஏரியெலாம் இருக்குமாம்மா அந்த பள்ளத்தில், இந்த மாதிரி பள்ளத்தில். டார்ன் ஏரி இருக்காமா அப்படி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்று நோக்கி ஒன்று நகரும் பொழுது குறுகிய செங்குத்து சரிவான பக்கங்களுடைய முகடுகள் உருவாகும். அதான் அரேட். இது அரேட், இது சர்க். இது அரேட், இது யூவடிய பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்தப்படுதல் அகலப்படுத்தப்படுதல் மூலம் உருவாகிறது. செங்குத்துனா இப்படி ஆழப்படுத்துதல், அகலப்படுத்தல்னா சைடில் இப்படி சின்னதாக இருந்ததை அகலப்படுத்தி பெருசாகிக்க முடியும். ஆழப்படுத்துதல் அகலப்படுத்துதல். யூ வடிவ பள்ளத்தாக்கு. யூ வடிவ பள்ளத்தாக்கு யாரோட கேரக்டரு, பனியாறு. வி வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகள். பனியாற்றால் கடத்தப்படும் பெரிய சிறிய மணல் வண்டல்கள் பாறைகள் எல்லாம் சேர்ந்தது தானே அது மொரைன், பனியாற்று மொரைன். அது கொட்டி வச்சுருக்கிற ஷேப்பை பொறுத்து என்ன ஆகுது, பேர் பார்த்தோம் நேற்று. என்னது ட்ரம்லின், அப்புறம் இன்னும் 2-3 பேர் பார்த்துருப்போம். பக்க மொரைன், மீடியல் மொரைன், பாட்டம் பேஸில் எங்கெங்கே கொட்டி வைக்கிது அப்படின்றது. அடுத்து காற்று எங்கே வேலையை கட்டுவார், பாலைவனத்தில். பாலைவனத்தில் அரித்தல் படிய வைத்தல் செயல்முறைகள் வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று. பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிக்கிறது. அப்போ என்ன உருவாக்கும், மஷ்ரூம் ராக், காளான் பாறை. பார்த்தோமா எல்லாம் நேற்று. இன்செல்பர்க் பாறை இந்த மாதிரி இருந்தால் இன்செல்பர்க். தனி குன்று, சுற்றியில் ஒன்றும் இருக்காது, பாறை ஒன்று நிற்கும். மணலை கொண்டு போய் அங்கங்கே குமிஞ்சு வச்சிடும். மணலோட ஷேப்பை வச்சு என்னது பர்கான் அப்படின்னு பார்த்தோமா. பர்கான்னு அர்த்தம், அரை சந்திர வடிவத்தில் மணல் குண்டு இருக்கும், அதுக்கு பேர் பர்கான். மணல் துகை மிக லேசாகவும். லோயஸ் காற்றடி வண்டல் படிவு. உலகத்திலே பெரிய காற்றடி வண்டல் படிவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், சீனாவில். எவ்வளோ திக்னஸ் ஆமாம், அதான் அதே திக்னஸ் அதிகம், 330 மீட்டரோ சம்திங் எவ்வளவோ, அவ்வளோ திக்னஸ்ஸு. இந்த எந்த டெசர்ட்லேருந்து போய் படிவிச்சு, கோபி டெசர்ட் ஞாபகம் இருக்கா, போய் வீடியோ பாருங்கள்.
கோபிப்பாலம். அடுத்து கடல் அலைகள். கடல் அலை, ஓதம், கடல் நீரோட்டம் எல்லோரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. கடல் அலை அரிப்பார், சரியா? நீரோட்டம் அரிச்சிட்டு போய் இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணும். அதெல்லாம் கடலை அடுத்தோ ஒட்டியோ காணப்படுவது, அதுக்கு பேர் கடற்கரை. கடலோர எல்லை என்பது பவுண்ட்ரி, கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம். அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் கடற்கரை மாற்றத்துக்கு உட்படுது. அரிக்கிற இடத்துல அரித்தல் நிலத்தோற்றம். என்னென்னு பார்த்தோம்? கடல் ஓங்கல், குகை, ஆர்ச், பிளாட்ஃபார்ம், வளைவு, அதெல்லாம் பார்த்தோமா? அடுத்து என்னது? பிளாட்ஃபார்ம், நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நேற்றே பார்த்தாச்சு, அதனால் நான் எதுவும் அதிகமாக சொல்லலை. கடல் கரையில் இந்த மாதிரி ஓங்கினா என்னது? கடல் ஓங்கல். கடலை தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் கடல் குகை உருவாங்க. அதெல்லாம் நேற்றே பேசியாச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். சி ஆர்ச், இது அரிச்சு என்ன ஆகும்? அந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் மூந்து அந்த பக்கம் வரலாம். ஒன் வேவாக இருந்தால் குகை, அந்த பக்கம் வரலாம் இருந்தால் ஆர்ச்சு. ஆர்ச்சில் மேலே கட்டாயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூணாக மாறிடும். இது ஆர்ச்சு. இது ஆர்ச்சாக தான் இருந்திருக்கும், கட்டாயி விழுந்துருச்சு, தூணு, எஞ்சிய தூண். இது அரிச்சு சின்னதாக இருக்கும், எஞ்சிய தூண். கடல் தூண், சி ஸ்டேக்ஸ். கடல் அலை மணல் அரிக்கப்பட்டு என்ன பண்ணுது? கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டி வச்சிருச்சு, கடற்கரை ஓரத்தில். அதானது பீச். மணல் திட்டு, கடற்கரைக்கு பேரலாம் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது மணல் திட்டு இருக்கும். கடற்கரை அங்கே பேரலாங்க. அங்கே போனீங்கன்னா கூட பாண்டிச்சேரி இந்த கடற்கரை மாவட்டம்லாம் போனீங்கன்னா மீனவர்களை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்க ஒன்றுமே அங்கே இறக்கி விட்ருவான். அங்கெல்லாம் மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு குளியல் போட்டு சாயந்தரமாக வரலாம். போயிருக்கீங்களா யாராவதுங்க? சென்னை, பாண்டிச்சேரி அங்கெல்லாம்? எங்க? தூத்துக்குடி சைடா? ரைட், அங்கே மாதிரி இருக்கும். மணற்திட்டு மாதிரி. உப்பங்கழிகள், லகுன், என்னது? காலையில் கூட பார்த்தோம். இது ஏரி, இது கடல். இந்த நீரோட்டம் இங்கே அரிக்கப்பட்ட மண்ணை எடுத்துகிட்டு போய் இப்படியே குவிச்சிரும். அப்படியே குவிச்சு என்ன பண்ணிடும்? இந்த ஏரியை தனியாக பிரித்து விட்ரும். அதான் உப்பங்கழி. தமிழ்நாட்டில் பழவேற்காடு ஏரி, கேரளாவில் வேம்பநாடு ஏரி, இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. உப்பங்கழி, லகூன் சொல்லுவாங்க. காயல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் காயல். ஆந்திரா ஆந்திரா தமிழ்நாட்டோட பார்டரில் இருக்குது பழவேற்காடு ஏரி. அது கூட சம்திங் அங்கே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே தான், அந்த பார்டரில் தான், அந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்குல்ல, சதீஷ் தவான் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர், இந்தியாவோட ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அந்த ஏரிக்கரையில் தான் இருக்குது. பங்களி. நீளமான கடற்கரை அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணம். மணல் இருக்கணும், அப்போ அதுதான் கடற்கரை, பீச்சு. ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மியாமி கடற்கரை. இரண்டாவது தான் சென்னை மெரினா கடற்கரை. பாடம் முடிஞ்சிருச்சு. அது டீட்டெயிலாக பார்த்தோன்னா முடிச்சாச்சு, 40 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். 9th பார்த்தோம் இல்லையா? அது மலையடி வாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவு. வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்கே உள்ளது. பனியாற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் பனியாறு படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. கடற்கரை. இது படிவித்தல், கரெக்டாக? இது மட்டும் 3 அரித்தல். பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம். சிதைவு, வானிலை சிதைவு. வெதரிங். ஆறு, ஏரியில் அல்லது கடல் சேரும் இடம்.
கடலில் சேருமிடம். ஆறு ஏரியில், ஒரு சில ஆறு வந்து கடலில் போய் சேராது, ஏரியில் சதுப்பு நிலத்தில் போய் சேரும். சரியா? கலிமுகம். வெரி குட். காற்று, அரிப்பு, தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் டேஸ் பாலைவனத்தில் காணப்படுது. கல்காரி பாலைவனம் அங்கே இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் அங்கே இருக்குது. அங்கே அதை பற்றி பார்த்தோமா? இருந்திருக்கும். சரி, கல்காரி டெசர்ட். அதில் என்ன நிறைய விஷயம் இருக்குது. ஒரே பெல்ட்டில் தான் டெசர்ட்லாம் இருக்கும், ஒரே லைன். அந்த லைனை சுற்றிலாம் உலகம் ஃபுல்லாகவே பாலைவனம் இருக்கும். ஏன், என்ன, ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பேர் வேணான்னு சொல்லிட்டு வந்தால அதை பார்த்து எழுதிக்கணும். உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி. எங்கே இருக்குது அது? எங்கே இருக்குது? யுஎஸ்ஏவில் இருக்க ஃப்ளோரிடா மாகாணத்தில் மியாமி கடற்கரை. ரெண்டாவது பெருசு, நீளமானது. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல், வானிலை சிதைவு, கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள், குதிரை குழம்பு ஏரி, நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல், இங்கிலீஷில் கிளேசியர், பிறை வடிவ மணல் குன்று. எங்கே இருக்கும்? பாலைவனத்தில். வேமநாடு ஏரி, காயல். இதுக்கு காயலுக்கு இன்னொரு பேர் என்ன? உப்பங்கழி. எங்கே இருக்குது? எந்த மாநிலத்தில் இருக்குது? கேரளா. வேமநாடு ஒரிசாவில். வேமநாடு இப்போ தானே பார்த்தோம். கேரளா. ஒரிசா எங்கே பார்த்தோம்? முகத்வார பகுதியில் ஆறுகள் டெல்டாக்களை உருவாக்குகின்றன. கரெக்டா? ஆறு கடல் பகுதியை அடையும் பொழுது ஆற்றின் வேகம் குறைகிறது. கரெக்டு. சரியான கூற்று. ரெண்டுமே சரி. கூற்றுக்கு சரியான காரணம். கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. கரெக்டா? ஆமாம், ஆர்ச்சு உடஞ்சிச்சின்னா தூணாக மாறிடும். கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகிறது. தப்பு, அரித்தலால் ஏற்படுது. அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக்காக தான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த வார்த்தை என்ன அர்த்தம் ரீகால் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. புதுசாக பார்க்குற எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? இன்னும் கற்றுக்கிற நிறையா இருக்குது. அந்த மனநிலையோடு இருங்க.